அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தாளன். ஏற்கனவே இந்த தமிழ் லைவ் யூடியூப் சேனல் ஊடாக சில பதிவுகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக தேசிய தலைவர் இருப்பு, தளபதி பொட்டோமானவர்கள் இருப்பு தொடர்பாகவும் அவர்களின் நடவடிக்கை தொடர்பாகவும் முள்ளிவாய்க்கால் விடுதலை புலிகள் இயக்கம் எடுத்துக்கொண்ட முடிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளியிட்ட நான். இருந்தாலும் அதன் தொடர்ச்சியாக தற்போது உள்ள புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற குழப்பங்கள் தொடர்பாக சில பதிவுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற தேவை இருப்பதால் இந்த பதிவை இன்றைக்கு நான் வெளியிடுறேன். அண்மை காலமாக குறிப்பாக 2023 புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிறவர்களை ஓரளவுக்கு அடையாளம் காணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. 2009 எமது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற விடுதலை புலிகள் இயக்கத்தின் கட்டமைப்புகள் இலங்கை அரசாங்கத்தின் ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள இரகசியமாக செயற்பட்டு கொண்டிருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த அனைத்துலக தொடர்பகம் என்று சொல்கிற அமைப்பு மிகவும் தீவிரமாக இலங்கை அரசாங்கத்தின் ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள செயற்பட்டு கொண்டிருந்தது. அதில் வெளிப்படை பார்க்க போனால் தேசிய தலைவர்கிட்ட புகைப்படமும் எமது விடுதலை இயக்கத்தின் தேசிய கொடியையும் தாங்கியவாறு தான் அவைகள செயற்பாடு இருக்கும். ஆனால் எங்களோட தமிழீழ கோரிக்கை எல்லாத்தையும் கையை விட்டு கூட்டாட்சி என்ற ஒரு நிலப்பாட்டுக்குள்ளே தான் அந்த அதாவது அனைத்துலக தொடர்பகத்தின் செயற்பாடு இருந்தார். இதற்கு அப்பால் ஏனைய கட்டமைப்புகள் புதுசாக இங்கே உருவாக்கப்பட்டு வரலாற்று மையம் என்று சொல்லி வெள்ளக்காரன் ஆடடைச்ச 108 ஏக்கர் காணிய வேண்டி வரலாற்று மையம் என்று சொல்லி ஒரு குழுக்கள் வெளிக்கிட்டார்கள். அந்த குழுக்கள் வெளிக்கிடக்கூடிய காரணம் இலங்கை அரசாங்கத்தின் ஒரு பூரணமான நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ளே தான் அவர்களை உருவாக்கினார்கள். என்னென்னு சொன்னால், ஏற்கனவே விடுதலை புலிகளின் கட்டமைப்பில் உடைச்சாலும் தங்களின் தேவைகளை தங்களின் நிகழ்ச்சி நிரல்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்தியா இலங்கை உளவுத்துறைகள் இவர்களை பயன்படுத்தி ஒரு குழுக்களை உருவாக்கி அந்த குழுக்கள் ஊடாகவே தேசிய தலைவருக்குரிய வீர வணக்கத்தை அறிவித்து படுதோல்வியில் முடிஞ்சது. பிறகு அவர்களுக்குள்ளேயே குழப்பங்கள் ஏற்பட்டு ஒருத்தருக்கு அடிபட்டு கொண்டார்கள். அப்போ இந்த வீர வணக்கம் அறிவிக்க இந்த கூடுதலாக புலனாய்வுத்துறையை சேர்ந்தவர்களும் இதுக்கு உடந்தையாக இருந்தார்கள். புலனாய்வுத்துறை என்று சொல்லி, அதாவது பொட்டம்மானால் கைவிடப்பட்ட புலனாய்வுத்துறையில் கொஞ்சம் பேர் வெளிநாடுகளில் இருக்கிறோம். அதாவது பொட்டம்மானால் ஏற்கனவே அனுப்பப்பட்டு பொட்டப்பானுக்கு விசுவாசம் இல்லாமல் இங்கே வெளிநாடுகளில் காசுகள் கொள்ளையடித்து இறுதி கட்டங்களுக்குள்ள கப்பலில் ஆயுதம் அனுப்புகிறோம்னு சொல்லி மக்கள்கிட்ட வசூலித்த காசுகளில் பிரான்ஸில் கடை போட்டிருக்கிறார் ஒருத்தர். அவர்கிட்ட பேர் இளங்கதிரன்னு சொல்கிறது. அவருக்கு 28 கடைக்கு மேலே இருக்குதான். அவர் 2006 நேரடியாக தளபதி பொட்டுவம்மான் அவர்களால் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அங்கே நின்று எங்களுக்கு தேவையான அவசர தேவைகளை செய்யணும், அதுக்காண்டி பொட்டம்மானால் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார். 2008 2009 இறுக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படைக்க பெருமளவான காசு வசூலிச்சிருக்கிறார். அவரிடம் தற்போது சுவிஸ்கில், அதாவது தேசிய தலைவர் இருப்பு அறிந்து நேரடியாக தேசிய தலைவரை சந்தித்து வந்த ரகுவதி தலைமையிலான சுவிஸ்கில் இருக்கிற பொறுப்பாக இருக்கிற ரகுவதி அவர்கள்ட்டையும் இந்த இளங்கர் என்றவர் காசை வேண்டி இத்தாலியில் கொண்டு போய் இயக்கத்துக்கு அனுப்புறக்கு ஒரு இடத்துக்கு கொடுக்க கொண்டு வரோன்னு சொல்லி காசு மூட்டை கொண்டு போய் என்ன செய்யிருக்கிறான்னா, திருப்பி எல்லாருக்கும் சொன்ன கதை, நான் காசு கொடுக்க போனதில் என்னோட மாவியா காசை பறிச்சோண்டு போயிட்டேன்னு சொல்லி போட்டு அந்த காசில் தான் இவர் 28 கடை துறந்தவர். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், ஒரு தனி மனிதன் உழைப்பில் இவ்வாறான சொத்துக்களை சேகரிக்கிறன்றது சாதாரண விடயம் இல்லை. இது எங்கே ஒரு கட்டத்தில் இயக்கத்தின் காசுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா 2010 வந்தவன்கிட்டையும் கடை இல்லை, 2005 வந்தவன்கிட்டையும் கடை இல்லாதவனும் இருக்கிறான். 28க்கு மேற்பட்ட கடைகளை வச்சு கொண்டு இருக்கிறவர்கள் அவர்களுக்கு எப்படி அவர்களை நாங்கள் எதிர்நோக்கிறோன்னு சொன்னால், நாங்கள் வலவாதனமாக இருக்கணும். என்று சொன்னால், இயக்கத்துக்கு எதிராக யுத்தம் நடைபெறிக்க, இயக்கத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிரான யுத்தம் நடைபெறிக்க அந்த இயக்கத்துக்கு ஆதரவு வழங்கக்கூடாத நிலப்பாட்டுக்குள்ள இவர்கள் கையாளப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை இந்திய உளவுத்துறைகள் நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள. இப்போ இதெல்லாம் இறுதி கட்டங்களுக்குள்ள தான் இயக்கத்துக்கு தெரிஞ்ச விஷயம். இதால் தான் தளபதி பொட்டுவம்மான் இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறார், பலரோட கதைக்கிறார். இந்த புலனாய்வுத்துறை சேர்ந்த பலரோட கதைக்காகக்கூடிய காரணங்களும் இதுகள் என்றதான் எங்களோட ஒரு அவதானிப்பில் விளங்குது. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு தேசிய தலைவற்றை இருப்ப அறிந்து நேரடியாக போய் சந்தித்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள். தங்கை துவாரகா போய் 45 பேர் போய் பார்த்தவர்களும் இருக்கிறார்கள். அதை விட தொடர்ச்சியான அவன் தொடர்பில் இருந்து செயற்படுறவர்களும் இங்கே இருக்கிறார்கள் வெளிநாடுகளில். இதை விட
இயக்கம் வந்து தங்களின் ஒரு வேலை திட்டத்துக்காக ரகுபதி அவர்களை கூப்பிட்டு ஒரு கிளையை உருவாக்கி அவர்களுக்களால் சில வேலை திட்டங்களை வந்து அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இப்போ இப்படியான சூழ்நிலையில் இந்த புலனாய்வுத்துறை என்று சொல்கிற நபர்கள் உண்மையில் தேசிய தலைவரின் தளபதி பொட்டுவம்மானம் இருக்கிறார்களா என்றது அறிய வக்கில்லாத இந்த கும்பல் என்ன செய்தோன்னு சொன்னால், இப்போது தேசிய தலைவருக்கு விளக்கு கொளுத்தி படுதோல்வி அடைஞ்ச குழுக்கள் எல்லாம் சேர்ந்து தளபதி பொட்டுவம்மானுக்கு வீர வணக்கம் அறிவிக்க போகிறார்களாம். இந்த நிகழ்ச்சி திட்டம் என்ன மாதிரி என்று சொன்னால், தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் அறிவித்து ஆரோ ஒரு தடவை தலைவராக கொண்டாடுறதுக்கு முயற்சி செய்தார்கள். அது சரி வராமல் போயிட்டு. இவர திட்டமே அதுதான். இரண்டால் தேசிய தலைவருடைய பேர் இருந்தால் தானே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பல பேர் சொல்லிக்க அதை இல்லையென்று உலக கொளுத்தி விட்டால் அது நின்றுடும் என்று பார்த்தார்கள். அதையும் தாண்டி அந்த உண்மை இருப்பை நோக்கியான வேலை திட்டம் நகரேக்க இவர்களால் அதை தடுக்க முடியலை. இரண்டாவதாக தளபதி பொட்டுவம்மான் அவர்களுக்கும் ஏதாவது ஒரு வீர வணக்கத்தை செய்து இந்த கேஸை இந்த பயில மூடுவோம் என்று முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்னதான் இவர்கள் செய்தாலும் ஆனால் எங்களோட நெஞ்சு பொறுக்கல் என்னன்னு சொன்னால், அவர்கள் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும், 100% எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அவர்களோட தொடர்பில் இருக்கிறாள். ஆனால் இவங்கள் உயிரோட வச்சு கொள்ளி வைக்கிறது இவங்களோட குடும்பங்களுக்கே பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட போகுது. இவங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் அவர்களின் பிள்ளைகள் குட்டிகளுக்கு தான் வந்து சேரும். இவர்கள் இந்த செயல்பாடுகளுக்கு மக்கள் யாரும் ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. இப்போ நான் இதில் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த இந்திய இராணுவத்தின் காலப்பகுதியில் இருந்து தேசிய தலைவரை பாதுகாக்கிறதுக்காக இத்தனை தளபதிகள் தங்கள் உயிர்களை கொடுத்தார்கள். அப்படியான கட்டத்துக்குள்ளே இயக்கத்தின் வளர்ச்சி வந்து பல மடங்காகி முள்ளிவாய்க்காலில் ஒரு ஆயுத மௌனிப்பை செய்யக்கையும் அந்த கட்டத்துக்குள்ளேயும் முள்ளிவாய்க்காலுக்குள்ள வரைக்கையும் வந்து கணிசமான போராளிகளை வந்து இராணுவ வேலிகளை உடைச்சி ஊடறுத்து நகர்த்தி தான் இயக்கம் இருக்குது. இது குறிப்பாக இந்த மாத்தளம்பூச்சிக்களால் கணிசமான மக்களை விடைக்க அந்த மக்கள் போகாமல் இருக்க நாங்களாக விட்டு நாங்கள் சொன்னால் பன்னாடுகள் வந்து எங்கள் மீது ஒரு குற்றத்தை சுமத்துது. நாங்கள் மக்களை இராணுவத்திட்டம் இலங்கை அரசாங்கத்தின் ஆளுகைக்குள்ள இருக்கிற கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள மக்களை விடாமல் நாங்கள் வச்சிருக்கிறோம்னு சொல்லி பல்வேறுபட்ட அழுத்தங்கள் வருது எங்களுக்கு வரைக்கும். நாங்கள் மாத்தளனுக்களால் ஒரு தொகுதி மக்களை விடுறோம், மக்கள் விரும்பினதை முடிவெடுக்கட்டும். அந்த கட்டத்துக்குள்ள நாங்கள் போராளிகளையும் வந்து அன்னை அனுப்புகிறார். தெய்வீக தலைமையிலான ஒரு டீம் வந்து உள்ளுக்கு நுழைஞ்சு போயிட்டு அந்த டீம் வந்து எதிரின்ற நிலைகளுக்குள்ளால் ஊடர்த்து போய் எதிரிகளற்ற பிரதேசங்களில் நிலையெடுத்து கொண்டு எதிரின நடமாட்டங்களை அவதானித்து அடுத்தடுத்து போகிற டீம்களுக்குரிய பாதைகளை தயார்படுத்துறக்கூடிய வேலைகளுக்குள்ளே அவர்கள் செயற்படுறாங்க. அந்த தொடர்பெல்லாம் வந்து முள்ளிவாய்க்காலுக்கு வருகுது. அப்போ தெய்வம் யாரோட தொடர்பில் இருந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். அப்போ இதே ஒரு கட்டமாக சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையினின் சிறப்பு தளபதி நவுலனும் அப்படியான செயற்பாடு தான் அம்பாறைக்கு அனுப்பப்பட்டார். இப்போ இயக்கம் 2-3 பிரிவால் வந்து இந்த நகர்வை செய்தது. அப்போ இதில் ஒரு விஷயத்தை வந்து மக்கள் விலகி கொள்ளணும். முள்ளிவாய்க்கால நாங்கள் ஆயுதத்தையும் போட்டுட்டு அடிபட்டு எல்லாரும் சாகறக்கான முடிவுகளில் இருக்கையில் ஒரு பகுதியால் அடிபட வேண்டித்தான் அடிபடுற ஒரு கட்டம், ஒரு பகுதியால் ஊடறுத்து வெளியேற ஒரு நிலப்பாடு தான் இருந்தது. அதை குறிப்பாக தேசிய தலைவரையும் அந்த இயக்க கட்டமைப்பையும் பாதுகாக்கணும் என்றதில் கணிசமான தளபதிகள் வீரமாக செயல்பட்டார்கள். இப்போ இதில் தேசிய தலைவர் வெளியேற்றப்பட்டது வந்து 16ஆம் தேதி இரவு, 17ஆம் தேதி அதிகாலை வந்து அவர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள். அப்போ ஏற்கனவே முன்னுக்கு போன டீம் போனதான் 2ஆவதாக போன டீம்களுக்கு வந்து போக முடியாத அளவுக்கு கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு அது மௌனிக்கப்பட்டது. இப்போ அடுத்தடுத்த கட்டங்களுக்குள்ள 18ஆம் தேதி காலமையும் நாங்கள் வெளியேற முடியாமல் போயிட்டு 14ஆம் தேதி இரவும் பெரிய ஒரு மூவ் எடுக்கப்பட்டு அது முறியடிக்கப்பட்டு எதிரியாக. இப்போ அதில் தான் எஸ்ஓன்யாக்களை எல்லாருமே வீரச்சாவடைஞ்சார். அப்போ எஸ்ஓன்னு சொல்கிற கருத்து எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் மீண்டும் வருவோமலான்னு சொல்லி ஒரு வசனம் வரைக்கும் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். எஸ்ஓன்னைக்கு அந்த தகவல் தெரியும், அண்ணன் போய் சேர்ந்த விஷயம் தெரியும். அந்த குறிப்பை வச்சு கொண்டு தான் அண்ணன் சொல்கிறேன், அந்த குறிப்பை வச்சு கொண்டு தான் எஸ்ஓன்னை அதில் கதைக்கிறார். எஸ்ஓன்னை துரியா போடலாம் கதைச்சவர், அது எனக்கு தெரியும். இப்போ அவர் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் வருவோம் என்றால் அவர்களுக்கு தெரியும் தாங்கள் தப்பினாலும் நாங்கள் வருவோம். ஆனால் அண்ணன் போயிட்டு 2 கட்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு கட்டத்துக்குள்ளே அண்ணன் ஏதோ ஒரு முடிவு எடுப்பார் என்று நிலப்பாட்டுக்குள்ள எஸ்ஓன்னை கருத்தும் இருந்தது. ஆனால் இந்த வெளிநாடுகளில் சில ஓடி வந்து நிற்கிற தரப்புகள் வந்து வங்கருக்கு இருந்துட்டு முள்ளிவாய்க்காலுக்கு
இந்த சண்டை தொடர்பிலேயும் இயக்கம் எடுத்த முடிவுகள் தொடர்பிலேயும் மேல்மட்டங்கள் தீர்மானித்த முடிவுகள் தொடர்பிலேயும் எந்த ஒரு அறிவற்றவர்கள், அவர்கள் இந்த தகவல் தெரியாதவர்கள் தங்களோட குடும்பங்களோட போய் வாங்குறதுக்கு இருந்துட்டு எதிரிக்கு போய் இருக்கிற அதுக்குள்ள போய் உள்ளவனே அதுக்குள்ள சேர்ந்து போனவனையும் காட்டி கொடுத்து கிடந்த ஆயுத தளவாளங்களையும் காட்டி எதிரிக்கு கொடுத்துட்டு எதிரியால் அனுப்பப்பட்டு இங்கே வந்து எதிரின் நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள தேசிய தலைவருக்கும் பொட்டம்மானுக்கும் விளக்கு கொடுத்துறாக்க விளைக்கிறார்கள். இப்போ கமல் குணரத்தின ஒரு புத்தகம் எழுதினவர் சொன்னால் நந்திக்கடை ரோட். இப்போ அதில் அவருடைய கருத்தின்படி தேசிய தலைவர் வீரச்சாவடைஞ்சு விட்டார் அல்லது தேசிய தலைவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று தான் அவற்றை புத்தகம் முடியுது. அப்போ இவர்கள் பார்க்குறார்கள் ஒரு இராணுவ தளபதி தான் இதை அறிவிக்கிறார். அப்போ அந்த இராணுவ தளபதி எங்கே நின்றவன் என்றதை முதல் சொல்லணும். இவங்களுக்கு தெரியணும். இராணுவ தளபதி யோசப் கேம்பில் இருந்தாரா அல்லது வவுனியாவில் இருக்கிற குருமங்காட்டில் உள்ள எக்ஸ்ட்ரீஎஃப் அந்த கேம்புக்கு இருந்தாரா? அவங்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை எப்படியாவது அறிவிக்கணும். முள்ளிவாய்க்கால் இறுதியில் விடுதலை புலிகளுக்கும் மக்களுக்கும் எதிராக நடத்தப்பட்ட யுத்தத்தில் விடுதலை புலிகளுடைய தலைமையை கொண்டு முடிக்கணும். அப்போ கொண்டு முடிக்கிறக்கூடிய ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் கொண்டு முடித்ததுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸை தயாரிக்க வேணும். இரண்டு சொன்னால் இன்று வரைக்கும் இந்தியா மேற்கொண்ட நாடுகளுக்கு இடையில் சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்குது. இந்தியாவுக்கு சந்தேகம் இருக்கிறபடியே தான் இந்தியா மரண சான்றிதழை கேட்குது. அப்போ எல்லாரையும் மூடி மறைச்சு இலங்கை தனியோட்டம் ஓடின விஷயத்துக்குள்ள சில முன்னாள் போராளிகள் அகப்பட்டு அவர்களுக்கு வேலை செய்கிற நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள கணிசமானவர் வெளிநாடுகளுக்கு வந்தவரத்துலாம் இங்கே இருக்கிற பழைய கட்டமைப்புலாம் உடைக்கப்பட்டது. இப்போ இதுக்கு பின்னணியில் இருக்கிறது கேபி குமரன் பத்மநாதன் எப்படி மலேசியாவில் கொண்டு வரப்பட்டார். இன்றைக்கு அவருக்கு எத்தனை வாகனங்கள் எத்தனை இராணுவம் பாதுகாப்பு வழங்கி இருக்குது. அவர் இன்றைக்கு திறந்த வழி சிறைச்சாலை என்று பலர் சொல்கிறாரு. அப்படி இல்லை, அவருக்கு இந்த புலம்பெயர் கட்டமைப்புகள் ஒரு ஆளுகைக்குள்ளே செயற்படுத்தப்படுகிறது. அதுதான் தேசிய தலைவர் தளபதி பொட்டுவம்மான் 2023ஆம் ஆண்டு இருக்கிறார்கள் என்ற விஷயம் நேரடியாக போய் பார்த்தவர்கள் சந்தித்தவர்கள் வெளியில் கதை கேட்க கேபி தன்னுடைய நிகழ்ச்சி திட்டத்தை காட்டுறார். தனக்கு விசுவாசமான ஆக்களை வச்சுக்கொண்டு இந்த கட்டமைப்பில் உடைச்சி அதுக்குள்ள ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறார். உண்மையிலே இந்த விடுதலை புலிகளுக்கு இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள, அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் இந்த 15 ஆண்டுகளுக்குள்ள தலைமை இருக்குன்னு ஒரு நிலப்பாடு வரைக்கும் என்ன செய்திருக்கணும். உண்மையான ஒரு செயற்பாடுகளுக்குள்ள இருக்கிறான்னு சொன்னால் சரி, எல்லாருமே இதை ஒரு அறிஞ்ச எல்லாருமே அன்னைக்கு விசுவாசமாக நாங்கள் வேலை செய்ய வேண்டிய நிலப்பாடுக்குள்ள வர இல்லை. அறிஞ்சு போட்டு நேரடியாக போய் சந்திச்சு போட்டு வந்தவரை இன்றைக்கு 50-65 பேர் சைன் வச்சு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தால் நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு உண்டா வேலை செய்ய வேண்டும் சொன்னவர்கள் எல்லாரும் நேர போய் பார்த்துட்டு வந்த ரவுதியை ஒரு டக்குன்னு தூக்கி எறிஞ்சார்கள். இதெல்லாம் ஒரு பொய் உளவுத்துறையை போய் சந்திச்சு போட்டு வந்திருக்கிறார்கள். இதற்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் இயக்கத்தின் பெருமளவான நிதிகளை கொள்ளையடித்து விட்டார்கள். அதை விட இயக்கத்தின் கொள்கைக்கு மாறாக இலங்கை அரசாங்கத்தின் நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள வேலை செய்ய வழிகளிட்டார்கள். இதுதான் மெயின் காரணம். இன்றைக்கு புலனாய்வுத்துறைன்னு கொஞ்சம் பேர் நிற்கிறவர்கள் உண்மையில் இந்த புலனாய்வுத்துறை கட்டமைப்புக்கும் அவர்களுடைய செயற்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லாதவர்கள். இவர்கள் சரியாக இருந்திருந்தால் இயக்கம் கொடுக்கப்பட்ட வேலைகளை இவர்கள் செய்திருந்தால் இயக்கம் இவர்கள்ட்ட தொடர்புக்கு போயிருக்கும். அப்போ இவர்கள் தொடர்புக்கு போகக்கூடிய காரணம் என்ன? இதில் மக்கள் விளங்கிக் கொள்ளவன். இன்றைக்கு தேசிய தலைவருக்கும் தளபதி பொட்டுவம்மானுக்கும் விளக்கு கொடுத்துறவர்களுக்கு பின்னால் நீங்கள் போவீர்களா இருந்தால் நாளைக்கு தேசிய தலைவர் வரைக்க நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இதுக்குள்ள நாங்கள் எந்த பொய்களும் சொல்ல தேவையில்லை. இது உண்மையில தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். முள்ளிவாய்க்கால இயக்கம் தன்னை அழிக்கிறதுக்கான எந்த முடிவுமே எடுக்க இல்லை. பாதுகாப்பாக எதிரியின் முற்றுகையை உடைத்தறிந்து நாங்கள் வெளியேறி திருப்பியும் எதிரி மீதான ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய திட்டத்தை தான் இயக்கம் வச்சிருந்தது. அந்த திட்டம் இந்த 15 ஆண்டுகளுக்குள்ள கைகூடாதக்கூடிய காரணம் என்னென்னு சொன்னால் இயக்கம் பல போராளிகளால் நம்பி கெட்டதென்றுதான் என்னால் கூற முடியும். என்னென்னால் அவர்களோட கதை கேட்கான்னு சில விஷயங்கள் தெரியும். உள்ளுக்கு அனுப்பப்பட்டவர்களும் மன்னாருக்களால் ஓடி இந்தியாவுக்கு போனவர்களும் உள்ளுக்கு நின்றவர்களும் இவர்களோட தொடர்பில்லாமல் போனதாலேயும் அடுத்தடுத்து போறக்கிருந்த தளபதிமார்களுக்குரிய பாதை எடுக்க முடியாமல் எல்லாரும் அடிபடி வீரை சாவடைந்தார்கள். அது மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயம். அந்த கவலையோடைய அவர்கள் தெரிவித்தார்கள்.
அப்போ இன்றைக்கு சில பேர்ட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், தேசிய தலைவர்கிட்ட மனைவி மதிவதனி அக்காவை இருக்கணும் என்று சொன்னால் ஏன் பாலச்சந்திரனை கூட்டி செல்லவில்லை என்று. இது ஒரு அறிவற்ற முட்டாள்கள் கதைக்கிற விஷயம். ஒரு சிறுவர்களை போராட்டத்தில் பயன்படுத்த முடியாது. அதே கட்டத்துக்குள்ள அவர்கள் ஒரு முற்றுகை உடைத்தறிந்து வெளியேறைக்கு அவர்கள் சாவா வாழ்வா என்று தெரியாமல் தான் அவர்கள் போயிருக்கிறார்கள். அப்போ அதுக்குள்ளே தங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கலாம், நடக்காமலும் விடலாம். ஆனால் எதையும் உறுதிப்படுத்த முடியாது. அந்த பாலகனாவது தப்பி போட்டு வந்த நிலப்பாட்டுக்குள்ளே தான் ரேகான் என்ற குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டு கடைசியாக அது எவ்வாறு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த குழந்தை சுட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற உண்மையான தகவல் இன்று வரை இயக்கத்துக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. அவர் கதை கேட்க எனக்கு சொன்ன விஷயமாக தான். அதுக்கு பிற்பாடு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இருக்குது. ஆனால் நாங்கள் அறிவோம். சம்பந்தப்பட்டவர்களை நாங்கள் விசாரிக்கும் போது நாங்கள் இது சம்பந்தமாகவும் ஏனையவர்களுக்கு நடந்த சம்பவம் தொடர்பாகவும் நாங்கள் பல்வேறுபட்ட விசாரணைகளை மேற்கொள்றக்கூடிய காலம் வருமென எனக்கு அங்கிருந்து தரப்பட்டது. ஆனால் இப்போது இவர்கள் இந்த வீர வணக்கத்தை செய்ய போகிறார்கள் என்று சொல்லேக்க எனக்கு அங்கிருந்து தரப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், இதை பேசாமல் என்னை விட சொல்லி இதுக்கு சம்மந்தமாக நீங்கள் கதைச்ச வேலை இல்லை, அவனை என்னென்றாலும் செய்யட்டும், செய்கிறதை செய்து முடிக்கட்டும், அது நாங்கள் பார்க்க வேண்டிய நேரத்தில் அது எல்லாத்தையும் பார்ப்போம், நாங்கள் வர வேண்டிய நேரத்தில் நாங்கள் இதை பற்றி பார்ப்போம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். இப்போ இது எங்களுக்கு அது பொறுக்க இல்லை. உண்மையில் அவர்கள் வீரச்சாவன்னு சொன்னால் நீங்கள் அறிவியும் கூடாப்பா, என்னென்றாலும் செய்து போட்டு கொண்டு போட்டு நாங்கள் விட இல்லை. அந்த இருப்பண்ட விஷயம் வரைக்கும் நீங்கள் ஒரு தரம் ஓடிப்போய் என்னென்னு கேட்கலையே, போய் பார்த்துட்டு வந்தாக்களை கேட்கலையே, அல்ல நீங்களும் போய் அறிகிறக்கு நீங்கள் ஒரு ஆளாக கேட்கலையே. அந்த பார்த்துட்டு வந்தவர்களை இருந்து செயற்படுற ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கும் செயற்படுறார்கள். அவர்கிட்ட போய் நீங்கள் இது எவ்வாறு நீங்கள் அறிஞ்சு செயற்படுறீர்கள், இப்போ எங்களுக்கு தொடர்புல தாங்கோ, அப்போ நாங்களும் சேர்ந்து வேலை செய்வோம், உண்மை அன்னை இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம், இன்னும் இல்லப்பாட்டுக்குள்ளே வாரியல் இல்லையே. நீங்கள் வெளிக்கிட்டு ஓடிப்போய் வீர வணக்கம் கொட்டலோல் பிடிச்சி அதாவது மண்டபங்களை புக் பண்ணி இல்லை வீர வணக்கம் விளைக்கிறீங்க. இது நீங்கள் அறிவிச்சா போல இயக்கத்தின் வரவு நின்றுடுமா, அல்ல இயக்க செயற்பாடு நின்றுடுமா? அப்போ உங்களோட நிகழ்ச்சி திட்டம் எதிரியை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் எமது விடுதலை இயக்கம் ஆரம்பம் தொட்டு இறுதி வரைக்கும் துரோகிகளை எதிர்கொண்டுதான் அந்த விடுதலை இயக்கம் பல்வேறுபட்ட சாதனைகளை புரிந்தது. ஆனால் நாங்கள் துரோகிகளால் தொடர்ந்து வீழ்த்தப்படுகிறோம். ஆனால் ஒரு நாளைக்கு மீண்டெழுவோம். இதான் வரலாறு. இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஆனால் தேசிய தலைவற்றை இருப்பென்ற விஷயம் 100% உண்மையான விஷயம். ஆனால் அவர்கள் வெளிவர வேண்டிய காலமும் நேரமும் மிக விரைவாக நடந்தே தீரும். ஆனால் எந்த இலட்சியத்துக்காக அந்த மாவீரர்களும் மக்களையும் எமது இயக்கமும் இழந்ததோ அந்த இலட்சியத்தை நிறைவேற்ற கடமை தேசிய தலைவர்கிட்ட இருக்குது. அதுக்கான வழிமுறைகள் கையாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. அதுக்கான தந்திரவாய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது. நிச்சயமாக தேசிய தலைவர் இருப்பு வெளியிடப்படும். தளபதி பொட்டுவம்மான் இருப்பும் வெளியிடப்படும். ஆனால் விடுதலை புலி இயக்கத்தின் உள்ளக புலனாய்வுத்துறை பொறுப்பாளரும் இன்று வரை உயிரோடான் இருக்கிறார். ஏனைய சில தளபதிகளும் போராளிகளும் அவர்களும் உயிரோடான் இருக்கிறார்கள். அவர்களின் செயற்பாடு தாயத்தை நோக்கியான செயற்பாடு விரைவாக வெளிப்படையான ஒரு நிலப்பாடு ஒரு நாட்டின் உதவியோடு முன்னெடுக்கப்படும். ஆனால் இந்தியா தன்னுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள்ள இயக்கத்தை இழுத்து கொண்டு போய் செயற்படக்கூடிய செயற்பாடுகள் செய்தொன்று கேட்க அதை இயக்கம் பயன்படுத்தி தன்னுடைய பலத்தை எப்படி இயக்கம் அடைஞ்சி இந்தியாவுக்கு எதிராக யுத்தத்தை செய்ததோ அதே மாதிரியான சூழ்நிலை நாளைக்கு ஒரு வேறு திசையாக வேறு வடிவத்தில் இலங்கையை நோக்கி தாயத்தை நோக்கி எமது விடுதலை நோக்கி சுதந்திர தமிழீழத்தை நோக்கி இயக்கத்தின் செயற்பாடு நடந்தே தீரும். மேலும் சில பதவிகள் தொடர்ந்து வரும். ஆனால் இந்த துரோகிகளின் வீரவணக்க நிகழ்வுகளுக்கு மக்கள் யாவரும் அகப்படக்கூடாதுன்றதை நான் உங்களுக்கு அன்புரிமையோடு வேண்டிக் கொள்கிறேன். உங்களோட பிள்ளைகளின் படங்களை கொண்டர சொல்வார்கள். அதுக்கு நீங்கள் யாவரும் ஓமென்று சொல்லக்கூடாது. ஆனால் விடுதலை போராட்டத்தில் வீரச்சாவடைந்த போராளிகளை கிளைம் பண்ணுறக்கோ அவர்களை அறிவிக்கிறக்கோ அவர்களுக்கு நில வழங்குறக்கோ அது விடுதலை புலிகளுக்கு தான் உறுத்து.
ஓடி வந்து இயக்கத்தை விட்டு ஓடி வந்து இயக்கத்தால் கலைக்கப்பட்டவனும் இயக்கத்தால் அடைத்து வைக்கப்பட்டவனும் எதிரிக்கு சேவகம் செய்கிறவனையும் வச்சு அவங்களால் செய்கிற எந்த ஒரு வேலை திட்டத்துக்குள்ளேயும் நீங்களும் அகப்படக்கூடாது. நாளைக்கு இயக்கம் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒருவர் கூறியிருந்தார், அவர் வெளிப்படையாக கூறியிருந்தார். அதற்கு பின்னரும் நீங்கள் அதுக்குள்ளே போயிருப்பீர்கள் என்று கூட கேட்கலாம், சில விளக்கு கேளாமலும் விடலாம். ஆனால் உண்மை என்றது என்று ஒரு நாளைக்கு வெளியில் வரும். அந்த நேரம் நீண்ட நாள் கனவு, தமிழற்ற நீண்ட நாள் கனவு நிறைவேறும். நன்றி, வணக்கம், தொடரும்.